நசுக்கப்பட்ட உடல்கள், நசுக்கப்பட்ட உடல்கள், ஒடுக்கப்பட்ட உடல்கள், திணிக்கப்பட்ட உடல்கள், உடல்கள் 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 உடல்கள். எனக்கு என் உடல் வேண்டும், எனக்கு என் உடல் வேண்டும். ஐயோ, யார் இங்கே? திறந்து விடுங்கள். எனக்கு என் உடல் வேண்டும், எனக்கு என் உடல் வேண்டும். வெட்ட வெளியில் கல்லாய் மரமாய் பெயரற்ற ஒரு உயிரியாய் திசைகளின் நிழல்கள் என் மீது கவிழாத வெட்டவெளி வேண்டும். எனக்கு என் உடலும் வெளியும் வேண்டும், எனக்கு என் உடலும் வெளியும் வேண்டும், எனக்கு என் உடலும் வெளியும் வேண்டும். பனிக்காலத்தில் என்ன வழக்கம்? மடையர்களே, எழுந்து வரிசைக்கு வாருங்கள். வரிசைக்கு வாருங்கள். அதிகாரி வருகிறார். என்ன அவசரம்? ஆயுதங்கள் எதையும் முடித்து வைத்திருந்தால் கொடுத்து விடுங்கள். தப்பிச் செல்ல நினைத்து பணியில் சிக்கி உயிரை விடாதீர்கள். வரிசை வாருங்கள். சரி, மற்றவர்கள் எங்கே போய் தொலைந்தார்கள்? வருவாங்க வருவாங்க, இன்னைக்கு ஓய்வு நாள். வெளிய நாடக ஒத்திகை நடக்குது, வேடிக்கை பார்க்க போயிருக்காங்க. நாடகம் போறதுக்கு அனுமதி இல்லையே. கிறிஸ்துமஸிற்கு நாடகம் போட எவர் அனுமதியும் தேவையில்லை. யார் இந்த பெண்? எப்படி நுழைஞ்சா? இங்க வர சொல்லு. சீமாட்டியே, போ, அதிகாரியை போய் தழுவிக்கொள். பணி உதடுகளா முத்தமிடு. இது சிறைச்சாலையா இல்ல வேடிக்கை கூடமா? என்ன கூத்துதலாம்? பார்க்க சகிக்காத மார்போட கசடி வேணுமா பெலிசின்? கண்ணே, நம் காதல் இலைகளைப் போல் உதிர்ந்து விடுமா? பெட்ரோ, சந்தேகத்தின் பெயரில் மனைவியை கொன்றவர் தானே குற்றத்தை ஒத்துக்கொண்டு சரணடைந்ததால் தண்டனை குறைக்கப்பட்டது. பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சி பெற்றவர், தண்டனையை பொறுமையாக ஏற்றுக்கொள்பவர், சிறைச்சாலையின் கணவான். சிரோசா, கொலைகள் செய்ய அஞ்சாத இவன் வேடிக்கையான நடிகர், பல குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை பெற்ற கைதி. அலெக்சாண்டர், பணத்திற்காக அப்பாவை கொலை செய்தவர், தலை வேறு
காவலர்கள் கைப்பற்றினார்கள். குற்றத்தை ஒப்புக்கொள்ளாதவன், தினமும் இரவில் புலம்பி அலையக்கூடியவன். பெலூசின் கொள்ளை கூட்டத்தின் சவால் விடும் இளைஞன். திருட்டு, கொலை குற்றங்கள் அதிகம். யாரையும் மதிக்காத இவனுடைய செயல்கள் வேடிக்கையானவை. துப்பாக்கி கட்டைகளால் அடிவாங்குபவன். சிலோ, நெக்ரோ, ஈசையா, செக்னாவ், உத்னா, ஓர்லா. சரி சரி, எல்லாம் கலந்து போங்க போங்க. பண்டிகை காலம் தொடங்கிவிட்டது. சிறைச்சாலைகளில் எல்லா கதவும் திறக்கப்பட்டு கிடக்கிறது. பனிக்காற்றில் நட்சத்திரங்கள் மிதக்க கிறிஸ்துமஸ் வருகிறது. வேடிக்கையான ஒரு நாடகம் தான் இன்றைய கொண்டாட்டம். நாளை சீமாட்டியின் வெண்ணிற முகங்கள் இங்கு தென்படும். நாடகத்தை காண கூட்டம் கூடும். மதுப்புட்டியின் உரசல் ஒளியும் போதையும் குளிருமான நாள் பிறக்கப் போகிறது. ஒத்திகை பார்க்கும் அந்த நடிகர்கள் கண்களில் உற்சாகத்தை பார்த்தாயா பெற்றோ? எந்த நாடகத்தின் ஒத்திகை இது? கள்ளக்காதலை பற்றிய நாடகம். சீமாட்டியின் மென்மையை மார்பில் சாய துடிக்கும் வாலிபர்களை பற்றிய நாடகம் இது பெற்றோ. காதலுக்கு குறுக்கே கிடக்கிறது ஒரு அநாத பிணம். அந்த ஈசையாவை தான் பிணமாக நடிக்க கூப்பிட வேண்டும். வேதத்தின் சாயல் கொண்ட முகம் அவனுக்கு. அலெக்சாண்டர், வெண்ணிறை சீமாட்டியை பார்க்காமல் என்ன செய்யற? பெட்ரோ, உன் மனைவியை கொண்டுட்டு நீயே குற்றத்தை ஒத்துக்கிட்டியா? இருக்கலாம். அப்படித்தான் நடந்தது. ஈரமுளராத அவளின் கடைசி மூச்சுக்காற்று கரங்களில் தான். பறவையின் சிறகை போல துடித்த முகம், மறக்க முடியாத பெண், மறக்க முடியாத பெண். கடைசி வார்த்தை கூட பேச வார்த்தைகள் இதயத்தின் ஆழத்தில் ரகசியமாய் ஒளிந்து கொண்டு துண்டிக்கப்பட்ட வார்த்தை, உதட்டில் படிந்த ரத்தம். துண்டிக்கப்பட்ட வார்த்தை, உதட்டில் படிந்த ரத்தம். துண்டிக்கப்பட்ட வார்த்தை, உதட்டில் படிந்த. அப்பா, அப்பாவின் துண்டான உடல் தனியே பூமியை வெறித்து கிடந்த தலை. என் குற்றமல்ல, நிச்சயம் இது என் குற்றமல்ல. அப்பா கோபம் கொள்ளாதவர்,
பொறுமைசாலி, வேதனையானவரும் கூட. என் தம்பி தங்கைகளை விட இந்த உலகில் வேறு யாரும் இருப்பார்களா? என் தம்பி தங்கைகளை விட துரதிர்ஷ்டசாலிகள் இந்த உலகில் வேறு யாரும் இருப்பார்களா? அவர்கள் அவர்கள் யாருமற்ற அனாதைகளாக பிறர் கைகளால் வளர்க்கப்படுவார்கள் என்ற நினைப்பே என்னை கொள்கிறது, என்னை கொள்கிறது. சிறைச்சாலை எல்லோரையும் பொறுமையானவர்களாக மாற்றி விடுகிறது. ஆமாம், இது வேதனையான உண்மை. அலெக்சாண்டர், அலெக்சாண்டர், நீ விடுதலையாகி போய் என்ன செய்வ? காதலிச்சு திருமணம் செஞ்சுப்பியா? பெண்களுடன் உறல்வியா? இல்ல வேத புத்தகங்களோடு வாழ்க்கையை முடிச்சுப்பியா? சிரோசா, நீ வெளியே போய் என்ன செய்வ சொல்லு. நான் வெளியில போறதுக்குள்ள வயசாயிடும். இது மரண வீடு. இங்கிருந்து உடல் நலந்தே போக நேரிடும். வருத்தம் அடைறியா? இல்ல இல்ல, வெறுப்படைகிறேன். இந்த மரண வீழ்ப்பின் அறைகளில் என் இஷ்டம் போல் திரிவதையே சுதந்திரம் என உணர்கிறேன். இதோ இரவெல்லாம் தலை தலை என புலம்பு முட்டாளாக இருக்கிறானே அலெக்சாண்டர், அவன் ஆயுள் முழுக்க இந்த சிறையிலே தான் இருக்க போறான். ஒருவேளை அவன் இங்கேயே சாகவும் கூடும். கண்ணே, கண்ணே, இந்த வெள்ள பிரதேசத்தில் நம் காதலுக்கு குறுக்கே கிடக்கிறது ஒரு பிணம். அது என்ன செய்யலாம்? வெளிசினை போல இருக்கணும். அவன் நாகரிகமானவன். நேத்திக்கு ஒருத்தனுக்கு துப்பாக்கி மட்டையால் அடி விழுந்துச்சாமே, கேட்டியா? ஆயுதங்களை ஒழிச்சு வச்சதுக்காக அடி வாங்கியிருக்கான். துப்பாக்கி மட்டைகளால வாங்கக்கூடிய அடிகள் வேதனையானவை. உடம்பே நீளம் பாதிச்சு. அதே போல சிறைக்குள் யாரும் வட்டிக்கு பணம் தரானமே, ஈசையாது. அவன்கிட்ட நிறைய பேர் வட்டிக்கு பணம் வாங்கி குடிக்கிறாங்களே. காவலாளிங்க கூட அவன்கிட்ட பணம் வாங்குறாங்க. கசையடி வாங்குறதுக்கு முத நாள் அதிகமாவே பிடிக்கிறாங்க. ஓர்லாவ் மதுவோட மூக்கு பொடியை கலந்து குடிச்சிடுறான். அதனால அவனுக்கு அடி வலிக்கிறதே இல்லை. ஓர்லாவ் ஓர்லாவ் ராணுவ வீரனா இருந்து கொள்ளக்காரனா மாறினவன். அவன் பல குழந்தைங்களை ஈவரக்கெல்லாம கொண்டிருக்கான் தெரியுமா? அவன் பல சமயம் அரப்பாச்சி பொம்மைங்கிற கையில வச்சிருந்தபடி அத குத்தி குத்தி புலம்புறத பார்த்திருக்கீங்களா? அவன் குத்தி கொன்னது பொம்மைகளை இல்ல, குழந்தைகளை.
சரித்திரத்தை உருவாக்கிய குழந்தைகளை, சரித்திரத்தை உருவாக்கிய ஒவ்வொரு மனிதர்களை, என்ன செய்றீங்களா? கொலை செய்யறோம். கொலையா? எத? சரித்திரத்தை 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 ரொட்டி ரொட்டி ரொட்டி. விலைக்கு போங்க, விலைக்கு போங்க. விலைக்கு போங்க. பணம் இல்லாத எவனுக்கும் ரொட்டி கிடையாது. போங்க. யாரோ திருட நினைச்சீங்க, உயிரோட போக மாட்டீங்க. போங்க, வெளியே போங்க. போங்க, வெளியே போங்க. கோவப்படும்போது கூட ரொம்ப அழகா இருக்கா. மதுக்கோப்பைய போல எவ்வளவு வாலிப்பான உடலு, பனியில முளைச்ச மஞ்ச காளான போல இருக்கா. அப்படியே கடிச்சுக்கிட்டா. உன்கிட்ட பணம் இருக்குதா? ஈஸியோட வாங்கி தர. என்ன என்ன காதலிக்கிறியா? காதலிக்கிறதுனா நான் சொல்லித்தரேன், நான் சொல்லித்தரேன். இந்த கோரமான மூஞ்சியும் கை விலங்கோட இருக்கும் ஒன்னையா, அதுவும் இவங்க மத்தியிலையா? நிறைய பணம் தர, நிறைய பணம் தர. கள்ள பணம் இல்லையே. இல்ல இல்ல இல்ல, நீ இங்கே இரு, நான் ஈஸியோட வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிட்டா. பயப்படாத, நாளைக்கு நானும் பார்க்க வரியா? நான் தான் சிவாட்டியா நடிக்கிறேன். உன்னை விடவும் பெரிய மார்க் எனக்கு. எங்க நாடகம்? இங்கதான் விஜய் நாடகம். நிறைய அதிகாரிகளும் சீமாட்டியும் வருவாங்க. நீயும் வரியா? என்ன என்ன காதலிக்கிறியா? நிறைய பணம் இருக்கு, நிறைய பணம் இருக்கு. எங்க பணம்? போயிடு. அதிகாரி வர நேரம். உன்னை பிடிச்சா சைபீரியாவுக்கு அனுப்பிடுவான். அப்பா இது சரியா இல்லையா? இதை விட அதிக தூரத்துல ஆள் இல்லாத சிறைக்கு அனுப்பிடுவான். சிறை கம்பிக்குள்ளார அடப்பட்டு கிடக்கணும். பனி உருகி உன்னை மூழ்கடிச்சிரும். முதுகெலும்புல அப்படி பனி அப்படி உருங்கிடும். பயமுறுத்துறியா? போயிடு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். காதலிக்காம போகாத, இப்படியே இரு. இப்படியே இப்படியே இரு. முத்தமிட்டுக்கிறேன். எங்க பணம்? விலகாத விலகாத விலகாத, எனக்கு காதலிச்சுட்டு போ. நீ ஏமாத்திடுவ. காவல்காரன் நிக்கிறான், கை விலங்கோட உன்னை தழுவ முடியாது. நான் போறேன்.
நிஜமா நீ பணம் வச்சிருக்கியா? கிறிஸ்மஸுக்கு முந்தைய இரவு இது. என்னோட இப்படியே இங்கே இருந்துறேன். ஐயோ, அதிகாரி வராது, நான் போறேன். சிரோசா, என் அன்பே, என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு அலெக்சாண்டர்? பாதிரிகளோட மணியோசை கேட்கலையா? சமையலறையின் புகைக்குழாய பாரேன். பண்டிகைக்கான விசேஷ உணவின் வாடை எங்கும் பரவுது. இன்னைக்கு பாதிரி வந்துதான் விருந்து ஆரம்பமாகும். வெளியாட்கள் கூட வெண்ணெய் கேக் கொண்டு வந்து தருவாங்க. இன்னைக்கெல்லாம் கைதிங்க குடிச்சிட்டு பாட்டு பாடுவாங்க, பொய் சண்டையிடுவாங்க. உற்சாகம் தொடங்கிருச்சு. இனி நாள் முழுக்க கொண்டாட்டம் தான். மரணத்தின் முதல் நாள் வர என் அப்பா என்னோடு சிநேகமாவே இருந்தார். எங்க குடும்பம் உயர்ந்த குடும்பம். அதில் குற்றவாளிகள்னு யாரும் இல்லை. அதில் குற்றவாளிகள்னு யாருமே இல்லை. இன்னைக்கு மருத்துவ விடுதியிலே கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்களா? நிச்சயமா நடக்கும். அடிப்பட்ட கைதிகள் வேதனையோடு கிறிஸ்துமஸை கழிப்பாங்க. கம்பளி படுக்கைகளோட நோயாளிங்க புரளுவாங்க. சைபீரிய மூட்டைப்பூச்சிகள் உலக பிரசித்தி பெற்றவை தெரியுமா? மருத்துவமனையில் நான் இருந்தப்ப இறந்து போன மிக்லாவோட ஞாபகம் வருது. நல்ல வாலிபன். மரணத்தோட பேசியபடியே படுக்கையில கிடக்கும். நான் இறக்குறதுக்கு முன்னாடி உடம்புல இருந்த ஆடைங்க எல்லாத்தையும் களைச்சு போட்டு நிர்வாணமா படுத்து உடல் வரைக்க இறந்து போயிட்டான். அப்ப ஜன்னல் வழியா சூரியனோட கிரணம் அப்படியே அவன் முகத்துல அப்படியே படர்ந்துச்சு. நாம இறந்ததுக்கு அப்புறம் தான் நமது விலங்குகளே அகற்றப்படும். தெரியும் தானே? வெளியே யாரோ நாடோடி பாடல் பாடுறாங்க, போய் கேளு. அன்பின் மெல்லிய வலைகள் சிறையெங்கும் பின்னி பின்னி நகரும் சிலந்தியே, இன்று மீட்பரின் பண்டிகை. இயற்கை எனக்கு தந்த
உற்சாகமும் சிரிப்பும் தனிமை சோகம் என முடிந்து என் காதலை உணர இங்கு எவரும் இல்லை. நாட்களும் வருடங்களும் கடக்கின்றன. வேதனையின் ஜுவாலையில் அடங்கி இருக்கிறேன். கள்ளமற்ற வெறிகொண்ட என் காதலுக்கு நான் பெற்ற வெகுமதியே கொலை குற்றம். இறப்பதற்கு முன்பு கூட அவளிடம் நான் சொல்ல விரும்பினேன், நான் உன்னை வெறுக்கவில்லை, காதலிக்கிறேன். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து நல்ல தண்ணீரும் கெட்ட தண்ணீரும் சேர்ந்தே சுரக்கின்றன. கழுவப்படாத குருதி கரைப்படைந்த கலங்கள். உறங்கும் சிறைச்சுவரில் உழவும் சிவந்தியே, இன்றைய நாள் தன் வெள்ளை விரட்டலால் வெளியே தாழம். குற்றத்தின் நம் சரித்திரம் மீட்டுக் கொள்ள வேண்டியது, குற்றத்தின் நம் சரித்திரம் மீட்டுக் கொள்ள வேண்டியதில்லை. இன்றும் யாராலும் நேசிக்கப்படாத ஆயிரம் ஆயிரம் இலைகளும் கதிர்களும் காற்றில் அசைந்து கொண்டிருக்கும் சத்தம் உனக்கு கேட்கிறதா சிலந்தியே? உனக்கு கேட்கிறதா சிலந்தியே? உனக்கு கேட்கிறதா சிலந்தி? சிவப்பும் நீளமுமாக சுழலும் புகை சுருள்களை விலக்கிவிடு சிரோசா. நாடகத்துக்கு இன்னைக்கு நல்ல கூட்டம். அபாரமானது உன் பெண் வேடம். சிரோசா, உன் மார்பின் விம்மலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாங்க அந்த அதிகாரிகள். கவனிச்சியா? பார்வையாளர்கள் கூட்டத்தில் இருந்து செம்பட்டை படர்ந்த தலையுள்ள சிறுமி ஒருத்தி என்னையே வெறித்து பார்த்தது ஏன் பெருசி? பயமும் இரக்கமும் உள்ள பார்வையது. சீமாட்டிகள் இருவர் என்னை பற்றி ரகசியமாக பேசி சிரித்தார்கள். அவர்கள் விசிறி என்னை நோக்கி கண்ணடித்ததே. பார்வையாளர்கள் முகம் ஆச்சரியத்திலிருந்து விலகவே இல்லையே. காதலுக்கு குறுக்கே கிடந்த பிணத்தின் நடிப்பபடி அது வேடிக்கையின் உச்சம். சிரோசா, சிரோசா, தூரத்துல பார், ரொட்டி விற்கும் பெண். தன் மெல்லிய விரல்களை அசைத்தபடி போகிறார். அவளுடைய உடம்பிலிருந்து வீசும் வியர்வை நெடி என் கனவுகளில் குமைகிறது.
சும்மா உடம்பு உடம்பே ஒரு ரொட்டி. கடிச்சு தின்ன ஆசை, பிச்சு தின்ன ஆசை. அவ விற்கும் ரொட்டி தசையால் ஆனது. ஆமா ஆமா, தசையாளானது. அவ உடலின் ஒரு பகுதி. எந்த பகுதி? ஏய், இல்ல இல்ல, அது வெறும் உறுப்பு மட்டும் இல்ல, அது அவளுடைய அடையாளம். ஒரு குறியீடு. குறியீடு. சிரோசா, நான் உன்னை காதலிக்கிறேன். மறக்க முடியாத பெண்முகமே, நீ என்ன வெறுக்கிறியா? பெலிசின், பெலிசின், என் நேசம் என்று உன்னுடையதே. சிரோசா, என் அன்பே, சிரோசா, என் அன்பே, சிரோசா, என் அன்பே. பெட்ரோ ம் பெட்ரோ ம் தூக்கம் வந்துடுச்சா? இல்ல, இன்னைக்கு மாலை மறக்க முடியாத நாளாயிருச்சு. நடனமும் வேடிக்கையான நாடகம். ஆமா ஆமா ஆமா. நாளைக்கு நான் பனிப்பாறையில் சிக்கிய கப்பலை மீட்க போகணும். தெரிஞ்சுக்கோ. வெளியுலகம் இளம் வெயிலோட இருக்கும். மிக கடினமான வேலை. விஷமா ஊற பனி பெட்ரோ. ஆளுங்க அதிகமா வருவாங்களா? தெரியல. இன்னைக்கு எப்படி இருந்தது சொல்ல? சிறையில இருந்தவங்களோட உன்னத உணர்வுகள் எப்படி வெளியாச்சு தெரியுமா? ஐயோ, யாரோ அழும் சத்தம் கேக்குதே. அதுவும் பிரசவ வேதனையில் துடிக்கிறத போல. சிரோசா, ஏன் அழுற? உன் உடம்பு அழுத்திக்காத. அதோ அதோ பார், அலெக்சாண்டர், இயேசு, குழந்தை இயேசு, குழந்தை இயேசு மேல குதிச்சான். இயேசு 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 அலெக்சாண்டர், அலெக்சாண்டர், உன் அப்பாவை கொலை செஞ்ச குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்கிட்டான். நீ நிரபராதின்னு தெரிஞ்சிடுச்சு. அவன் தண்டனையும் ரத்து செஞ்சுட்டான்ப்பா. அடுத்த கப்பல்ல நீ நாடு திரும்பணும். ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டானா? உன் தண்டனையும் ரத்து செஞ்சுட்டாங்க. விடுதலையாகி போக போறியா? போய் என்ன செய்வ அலெக்சாண்டர்? என்ன செய்வ? கைதிகளோட வாழ்க்கையில இயல்பானதா எதுவுமே நடக்கிறது. இயல்பானதா எதுவுமே நடக்கிறது.
எல்லாம் உன் துரதிர்ஷ்டம். எல்லாம் உன் துரதிர்ஷ்டமே. எல்லாம் உன் துரதிர்ஷ்டமே. எல்லாம் உன் துரதிர்ஷ்டமே. ஆரா அஜித். அஜித் புதுப்பட்டையோட முழுநேர நடிகர். முத்துசாமியோட பல நாடகங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதை தவிர அவர் நிறைய தனிநபர் நிகழ்வுகளை நிகழ்த்திட்டு இருக்கார். ஒரு நடிப்பில் அவ்வளோ ஆர்வத்தோட தொடர்ந்து செயல்பட்டு இருக்கார் ஒரு நடிகர். அதனால் எங்களோட நாடகத்தில் இருக்க லைட்டிங் விஜயராமன். செட்டு எல்லாமே ஆரா அஜித் பண்ணாங்க. அதனால் இது வந்து ஒரு நவீன நாடகத்தை இன்னும் முன்னெடுத்து செல்ல உதவும் அப்படின்னு நான் உதவியாக நம்புகிறேன். அதனால் எல்லோருக்கும்